பாதாள சாக்கடைகளில் மனிதர்களை இறக்க தடை விதிக்கும் 2013ஆம் ஆண்டு சட்டத்தை கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. பாதாள சாக்கடை தூய்மைப் பணியில் இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. இதில் பலியாவோரின் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுகளை அரசு முழுமையாக பின்பற்றும் என உயர்நீதிமன்றம் நம்பிக்கையும் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செய்தியாளர் ரமேஷ்குமார் நம்மோடு இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். பாதாள சாக்கடைகள், கழிவுநீர் தொட்டிகள் சுத்தம் செய்யும் பணிக்கு மனிதர்களை பயன்படுத்தக்கூடாது. விஷவாயு தாக்கி பலியானவர்களுக்கு போதிய நிவாரணம் வழங்க வேண்டும். பாதாள சாக்கடைகள்ல மனிதர்களை இறங்க செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறிதான் சபாய் கர்மாச்சாரி அந்தோலன் என்ற அமைப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தோற்றப்பட்டிருந்தது. கடந்த 2017ஆம் ஆண்டு தான் இந்த வழக்கு தோற்றப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இறுதி விசாரணைக்காக தலைமை நீதிபதி கங்கா பூர்வலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வுல இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நாடு சுதந்திரமடைந்து 46 ஆண்டுகளுக்கு பின் பாதாள சாக்கடைகளை சுத்தம் செய்வதற்கு மனிதர்களை பயன்படுத்த தடை விதித்து சட்டம் இயற்றப்பட்டுள்ளதாகவும், மனித தன்மையற்ற இந்த நடைமுறையை ஒழிக்க இந்த சட்டத்தை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என உத்தரவிட்டிருந்தனர். உச்சநீதிமன்றம் பல உத்தரவுகளை பிறப்பித்த போதும் பாதாள சாக்கடைகளில் மனிதர்கள் இறங்கும் நடைமுறை முழுமையாக ஒழிக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்த நீதிபதிகள் இன்னமும் இந்த நடைமுறை அமலில் இருப்பதை ஒழிக்க முடியவில்லை என கடும் வேதனையை வெளிப்படுத்தினார்கள். மேலும் இந்த நடைமுறையை ஒழிக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். பாதாள சாக்கடைகளில் மனிதர்களை இறங்குவதை தடுக்கும் வகையில் இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். பாதாள சாக்கடைகளில் மனிதர்களை இறங்க செய்பவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல தூய்மை பணிகளுக்கு இயந்திரங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மேலும் அந்த பாதாள சாக்கடைகளில் மனிதர்களை இறங்க தடை விதிக்கும் 2013 சட்டத்தை கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த பாதாள சாக்கடைகளில் இறங்கி உயிரிழக்கும் தொழிலாளர்களுக்கு தற்போது 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படுகிறது. படுகாயம் அடைந்தவர்களுக்கு காயத்துக்கு ஏற்ப 20 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படுகிறது. இந்த இழப்பீட்டு தொகையை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிகரிக்க வேண்டும் என்றும், பலியானவரின் குடும்பத்திற்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த உத்தரவுகளை அரசு முழுமையாக நிறைவேற்றும் என்று நம்புவதாக தங்களது நம்பிக்கையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.